ஹலோ மக்களே, வெல்கம் டு சில்வர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு இல்லைன்னா கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு கப்பு. அந்த கப்பில் அரை கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும். அந்த எண்ணெயில் தாங்க அது வேகும். அது வேகும்போது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ராகி மாவு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். 30+ இருக்கிற ஆண்கள், பெண்கள் கண்டிப்பாக வீக்லி 1 ஆர் 2 கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ரொம்பவே நல்லது. பசங்களுக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சூடான தோசையோட சர்க்கரை வச்சும் சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.